பொது தமிழ்ல 10ஆம் வகுப்பு இயல் 3ல விருந்து போற்றுறதும், காசி காண்டம், மலைப்படுகடாம், கோபாலபுரத்து மக்கள், தொகாநிலை தொடர்கள், திருக்குறள், மொத்தமா 108 வினாக்கள் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே 10ஆம் வகுப்பு இயல் 1, இயல் 2 இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் நூல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மலைப்படுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். இந்நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். மலைப்படுகடாமின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருங்கௌசிகனார். ஒண்ணு வந்து சரிதான். மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டாங்கன்னா நன்னன் தான். இல்ல ரெண்டும் சரிதான். மலைப்படுகடாமின் வேறு பெயர் வந்து கூத்தராற்றுப்படை. இதுல மூணுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, அனைத்தும் சரி. அடுத்தது பொறுத்துக. அசை, இலைப்பாரி, கடும்பு, சுற்றம், ஆரி, அருமை, வைரியம், கூத்தர், இரடி, திணை. அசையின இலைப்பாரி, கடும்புன சுற்றம், ஆரின அருமை, வைரியம் கூத்தர், இரடி திணை. இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. 5, 4, 3, 2, 1. ஆப்ஷன் வந்து ஏ. மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை உடையது? 583 அடிகள். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை உடையதுன்னா 583 அடிகள். அடுத்தது பொறுத்துக. அல்கி, அல்கினா தங்கி, நரலும், ஒலிக்கும், படுகர், பள்ளம், வேவை, வெந்தது, பொம்மல், சோறு. அல்கினா தங்கி, நரலும், ஒலிக்கும், படுகர், பள்ளம், வேவை, வெந்தது, பொம்மல், சோறு. ஆப்ஷன் வந்து சி. 3, 5, 2, 1, 4. அவன் அன்று அசை அல் சேர்த்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? மலைப்படுகடாம். அன்று அவன் அசை அல் சேர்த்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா மலைப்படுகடாம். இதுல அசையினா இலைப்பாரி, அல்கினா தங்கி. ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறனால் மக்களை மகிழ்வித்தவர்கள்? பாணர், கூத்தர், விரலியர். இதுல அனைத்துமே சரிதான். ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறனால் மக்களை மகிழ்வித்தவர்கள் யாருன்னா பாணர், கூத்தர், விரலியர். இதுல அனைத்துமே சரிதான். சிவந்த பூக்களை கொண்ட மரம்? அசோக மரம். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அசை, கெளி. இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சொல்லிசை அளப்படை. பருவுக் குருவுக்கண் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. செய்யுளிசை அளப்படை. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் என்ன பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலைப்படுகடாம்னு மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் என்ன பெயர் பெற்றதுன்னா மலைப்படுகடாம்னு. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பு. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எதுனா கம்பு.